எப்படி இருக்கணும்னா மனைவி, இந்த ரெபேக்காள் இன்னைக்கு நம்ம பேசணும் காலைல, மனைவி எப்படி இருக்கணும்னா ஈசாக்கு துக்கத்தோட உட்கார்ந்துருக்கான். ஏன் துக்கத்தோட உட்கார்ந்துருக்கான்? தாய் இறந்து போயிட்டான். அங்க வேற யாரும் கிடையாது, அப்பா அம்மா தான், 2 பேரு தான். எத்தனையோ பேர் இருக்கலாம், வேலைக்காரங்க இருக்கலாம், வேலைக்காரங்க தான், அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான். அம்மா இறந்து போன உடனே இப்ப உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றா? துக்கமா உட்கார்ந்துருக்கான். நமக்கு தெரியும், நம்ம வீட்டுல இறந்து போனாங்கன்னா நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம சீக்கிரம் மறக்க முடியாது. துக்கமா தான் இப்ப நம்ம கூட அவன் துக்கமா இருக்கான். வேற அண்ணன் தம்பி யாருமே இல்லை அவன் கூட தாங்க பேசுறது கூட. அப்பா, வயசான அப்பா உட்கார்ந்துருக்கான், யோசிக்கிறான், துக்கப்படுறான். ஆண்டு மேண்ட அவனும் பாக்குறாரு. இப்போ மனைவி எப்படி இருக்கணும்னா அந்த துக்கத்தை மறக்கணும். அவன் துக்கத்தை மறக்கணும். நம்மளோட வாழ்க்கையிலே கூட ஒரு கணவன் ஒரு துக்கத்தோட ஒரு பிரச்சனையோட வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை துக்கம் மாறணும். அவன் எங்கேயோ போய் எதுவோ பண்ணி கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருப்பான். எங்க போனீங்க சொல்லுங்க. கோபம் தான் வரும். நான் எங்க போயிடுவேன் தெரியுமா? உனக்கு தெரியும் எங்க போனது தெரியும். மனுஷனுக்கு எவ்வளவோ பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கு, அதெல்லாம் விட்டுருவாங்க. அவங்க மைண்ட்ல என்ன கதை சின்ன பண்ண பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கம்மா இவர் வீட்டுக்கு இவரு ரெபேக்காள் பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, அவன் துக்கம், தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை அவன் என்ன பண்ணிட்டானா ஆதுல சந்தோஷமா இருந்தானா. அப்ப அவனோட நேசம் பாருங்க, ரெபேக்காளுடைய நேசம் எப்படி இருக்குன்னா, அவன் ஆதுல பட்டுச்சு. அவன் துக்கமாவும் இருக்கான், சாப்பிட மாட்டேன்றான், தூங்க மாட்டேன்றான், அழுவுறா உட்காந்துக்கிட்டு. இந்த ரெபேக்காள் உடனே அவன் அழுவு போச்சு தானாவே, அவன் துக்கம் போச்சு தானாவே, எல்லாம் போய் இப்ப எப்படிக்கா அவன் ஆறுதல் அடைந்தானா. நம்ம எப்படி மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம நேசம் எப்படி இருக்குன்னா அவங்களை ஆறுதலப்படுத்தணும், அப்படி நேசிக்கணும். புதுசா கல்யாணம் புதுசுல பாருங்களேன், புருஷன் ஆபீஸுக்கு போவாரு, போன உடனே போன், இப்பதான் போயிருப்பாரு, பைக்ல போயிட்டே இருப்பாரு, ஒரு போன், எங்க இருக்கீங்க? ஆபீஸ்க்குள்ள போன ஒரு போன், என்ன பண்றீங்க? அதுக்கப்புறம் ஒரு போன், கிட்டத்தட்ட ஒரு 20 போன் பண்ணுவாங்க வீட்டுல இருந்து. என்ன பண்றீங்க? இந்த அம்மாக்கு வேலை இருக்காரு, உட்காந்துருப்பாங்க. அவனுக்கு வேலை இருக்கும்ல, அதை யோசிக்க மாட்டாங்க. என்ன பண்றீங்க? எங்க இருக்கீங்க? எப்போ வரீங்க? இந்த வராங்க, டைம் ஆச்சு சொன்னீங்க, வரவே இல்லை, 10 நிமிஷம் டிராபிக்ல வராயிருமா. அப்படி ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா அன்பு ரொம்ப ஜாஸ்தியானவங்க சண்டை தான் அடிக்கடி வரும். அன்பு அதிகமானாலும் பிரச்சனை தான். அத சொல்றேன், எல்லாமே லெவல் தான். அதிகமா இன்னைக்கு பார்த்தா அப்படியே நம்ம தூக்குவாங்க மேல, அடுத்த வாரத்துக்கு கீழே கீழே போட்டுருவாங்க. அதனால எல்லாமே ஒரு லெவல தான் வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே ரெபேக்காளுடைய எப்படின்னா ஆறுதல் அடைந்தானா. இன்னைக்கு கணவன் எப்படி இருக்குன்னா கணவனா மனைவி, நான் 2 பேர் சொல்றேன். ஒரு மனைவி துக்கமா இருக்கா, கஷ்டமா இருக்கான்னா ஒரு கணவன் அந்த வீட்டுக்கு போனா எப்படி இருக்குன்னா அந்த மனைவி ஆறுதல் அடையணும், அந்த அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும் போயிட்டு ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்த்தா கணவன் மனைவிக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை தான். இப்போ கல்யாணம் புதுசுலவும் பிரச்சனை தான், பேரன் பேத்தி பிறந்த அப்பவும் பிரச்சனை தான். லைஃப்ல வயசான அப்புறம் அதெல்லாம் வராது, அப்போ கூட வரும். கல்யாணம் புதுசுலயும் வரும் பிரச்சனை. எப்போ வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது, எப்படியும் வரும். அப்போ பிரச்சனையே வராதுமா சொன்னாரு. என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அப்படி கிடையாது, மனைவி என்ன சொன்னாலும் சரியம்மா 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 அது சொன்னீங்கன்னா லைஃப்ல பிரச்சனையே வர 2 பேருக்கு ஹாப்பியா இருப்பாங்களா. சரியம்மா சாரியம்மா சாரியம்மா முடிஞ்சு போச்சு, அவள் தான், பிரச்சனையே வராது. நீ சொல்றது நான் கேட்கணுமா? என்ன நீ பெரிய ஆளா? நான் யாரு தெரியுமா? அப்படி சொன்னதா பிரச்சனை. மனைவி பேச்சு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுல சண்டையே வராது, கடைசிக்கு சண்டை வராது. இன்னைக்கு நிறைய பேர் சண்டை இல்லாம வாழ்றா, அதான் காரணம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெபேக்காளை போல ஒரு வீட்டுக்கு வர மருமக எப்படி இருக்குன்னா கணவனை ஆறுதல் படுத்துகிறவங்களாக, அவங்களோட துக்கத்தை கஷ்டத்தை மறக்க பண்ணுகிறவங்களாய் வர வேண்டும்.
அல்லேலூயா. அந்த ஸ்தானத்தை, தன் தாய் ஸ்தானத்தை அந்த மனைவி நிரப்பணும். அவங்க தாய் எப்படி நேசிச்சாலும் அந்த அவரை அதே போல மனைவி என்ன செய்யணும்னா அவரை நேசிக்கணும். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மகளாக, ஒரு குடும்பத்திலே கணவனுக்கு ஆறுதல் படுத்துகிற மகளாக, தனக்கு கவலை, ஒரு ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையா இருக்கும், வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அதை அவர் மறந்துடணும். எப்படி மறக்கணும்? அவர் நேசம் தான். மனைவியோட நேசம், அப்படி அன்பு அப்படி வரும்போது அதெல்லாம் கூட சமாதானம் ஆயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இந்த பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி கொடுப்பாங்க, உட்காருவாரு, ஏதாவது சொல்லுவார். உடனே அவங்க சொல்லுவாங்க, விடுங்க பரவாயில்லைங்க, நல்ல காலம் ஆண்டு நமக்கு வச்சிருப்பாரு, கண்டிப்பா நம்ம முன்னேறிப்போம். இப்படிதான் மனைவி அன்னைக்கு எதை சொல்லுவாங்களே, ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணின்னு சொன்னாங்கன்னா அவங்கள அவங்க துக்கத்தோட கஷ்டம் வந்தா கூட இவங்க அவங்க ஆறுதல் படுத்துவாங்களா, சரி விடுங்க பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம், நம்ம கடவுள் நல்லா வழிகாட்டுவார், விடுங்க. அப்படிதான் ஒரு மனைவி ஒரு கணவனை என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இருந்து அவங்கள ஒரு வெற்றி பாதையிலே கொண்டு போவாங்க. இப்போ எல்லாம் சொன்னாச்சுக்கு என் பேச்சு நீ கேட்ட தானே, எங்க என் பேச்சு நீ கேட்ட, அப்படிதான் அவன் எல்லாம் போயிடும். இன்னும் போவோம் பாரு, இன்னும் என்ன சாயம், ஏண்டா இதுக்கு போய் சொன்னு தெரியல, சொல்லாம இருந்துக்கலாம் அப்படியே யோசிக்கிட்டோம். நமக்கு நம்ம ஆத்தப்படுத்த மாட்டாங்க, குத்தி காட்டுவாங்க. இன்னும் நீ பேச்சு நீ கேட்கல, அதான் இப்படியா சொன்னக்கு சொல்லி. அல்லேலூயா. நம்மளை ஆறுதலப்படுத்துவர்களாக, அது கணவனும் மனைவியும் சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள வந்தோம்னா, வைஃப் வராங்க வீட்டுக்குள்ள வேலைக்கு போயிட்டு, வீட்டுல உட்காந்துக்கிற ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு கூட அந்த மனைவிக்கு ஒரு ஆறுதலப்படுத்தினா இருக்கணும். கணவன் கூட அவங்கள நீ எங்க போன, என்ன செஞ்ச, லேட்டா வர, அப்படி இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிள்ளைங்க இப்படிதான் இருப்பாங்க. அது மற்றவங்களை கவலை மறக்கும்படியாக, சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்ம ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார். நம்ம எங்கிருந்தாலும் கூட அங்கே ஒரு சமாதானம் உண்டாகணும், அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கங்களா இருக்கணும்.